ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப பார்க்க போற டாபிக் அல்ஜீப்ரா. அல்ஜீப்ரால நம்ம நிறைய இடத்துல எக்ஸ், ஒய், ஏ, பி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏல இருந்து நம்ம ஜெட்டுக்குள்ள எந்த ஆல்பபெட்ஸ் எடுத்தாலுமே இதை நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் -5, -2, 3, 4 இது மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இப்ப பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது எல்லாத்தையும் நம்ம ஆபரேஷன் சயின்ஸ் சொல்லுவோம். இப்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதுனா இதுக்கு பேர் தான் அல்ஜீப்ரா. ஃபார் எக்ஸாம்பிள் 3a மைனஸ் 4b. ஸோ இப்ப எல்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கோமா? ஸோ இதுக்கு நம்ம அல்ஜீப்ரான்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு கோஎஃபிஷியன்ட். இப்ப ஏவோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 தான் ஏவோட கோஎஃபிஷியன்ட். இப்ப b யோட கோஎஃபிஷியன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா மைனஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பேசிக்ஸ். இப்ப நெக்ஸ்ட் பேசிக் பாத்தீங்கன்னா பேசிக் சயின்ஸ். சோ பிளஸ் இன்டு பிளஸ் நமக்கு வந்து பிளஸ், பிளஸ் இன்டு மைனஸ்னா நமக்கு மைனஸ், மைனஸ் இன்டு பிளஸ்னா நமக்கு மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் நமக்கு வந்து பிளஸ். இப்ப இதுக்கு இந்த ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணுவோம்னா லைக் டேர்ம்ஸ், அன்லைக் டேர்ம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்க லைக் டேர்ம்ஸ்னா என்ன அர்த்தம்னா இப்ப a பிளஸ் 3a பிளஸ் 4a. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இங்க எல்லா வேரியபிள்ஸும் சேமா இருக்கா? இங்க எல்லா வேரியபிள்ஸையும் சேமா இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். லைக் டேர்ம்ஸை நம்ம அப்படியே எழுதி ஆன்சர் போடலாம். இப்ப a பிளஸ் a பிளஸ் 3a 4a, 4a பிளஸ் 4a நமக்கு இதை நம்ம 8aன்னு சொல்லலாம். இப்ப அன்லைக் டேர்ம்ஸ்னா பாருங்களேன், a பிளஸ் 2b. ஃப்ரெண்ட்ஸ், இங்க அன்லைக் டேர்ம்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணவே முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல். இப்ப சப்ட்ராக்ஷனுக்கு 3a மைனஸ் 2a. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ரெண்டுமே இங்க லைக் டேர்ம்ஸ் இருக்காங்களா? சோ அப்ப 3 minus 2 a 1 தான். 1 into a ஏன்னு சொல்லலாம். ஆனா இங்க பாருங்களேன், 3a minus 2b இது அன்லைக் டேர்ம்ஸா இருக்கனால இது நம்ம ஆட் சப்ட்ராக்ஷனே பண்ண முடியாது. ஆனா இப்ப மல்டிப்ளிகேஷன்ல பாருங்க, இப்ப 3a into a அப்படின்னு இருக்கு. சோ மல்டிப்ளிகேஷன்ல சோ லைக் டேர்ம்ஸை அப்படியே நம்ம பவர்ல எழுதணும். இப்ப 3னா 3 into 1 3a. சோ a into a நமக்கு 2a இருக்கனால அதை நம்ம a ஸ்கொயர்னு எழுதணும். ஆனா இங்க 3a into b. சோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனலா இதுக்கு நம்ம 3ab இப்படிதான் சொல்ல முடியும். சோ லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். அன்லைக் டேர்ம்ஸை நம்ம ஆட் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ஷனும் பண்ணக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் நம்ம அப்படியே எழுதி பக்கத்துல எழுதிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஃபார்முலாஸ். இப்ப நமக்கு பேசிக் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. சோ நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஃபார்முலா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்போமா? சோ இப்ப a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இப்ப a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் நம்ம 2a ஸ்கொயர்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் பிளஸ் 2ab மைனஸ் 2ab. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் கேன்சல் ஆயிடுமா? ஏன்னா ரெண்டுமே சேம் வேல்யூல இருக்காங்க. நெக்ஸ்ட் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் நமக்கு 2b ஸ்கொயர். இப்ப நம்ம 2 காமன் எடுத்துட்டா நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வருமா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபைனல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இப்ப இந்த ரெண்டு ஃபார்முலையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கலாமா? சோ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இப்ப இந்த இடத்துல மைனஸ் மாறிடுமா? சோ இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுவாங்க, மைனஸா மாறிடுவாங்க. சோ அப்ப a ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். பிளஸ் 2ab மைனஸ் பிளஸ் 2ab நமக்கு பிளஸ் 4abன்னு வருமா? நெக்ஸ்ட் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். சோ 0. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட செகண்ட் ஃபார்முலா. இப்ப இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு நம்ம சம்ஸ் பார்க்கலாம். a plus b equal to 10 and a square plus b square equal to 58. Find the value of ab. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க நிறைய சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருந்தோம்னா இந்த கொஸ்டின்ஸை பார்த்தோன்னே இப்ப பாருங்க ரெண்டு நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணா நமக்கு 58 வரும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 7 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். 7 ஸ்கொயர்னா 49, 3 ஸ்கொயர்னா 9. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 58 வராங்களா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏபிங்கிறாங்க. அப்ப a ஓட வேல்யூ 7, b ஓட வேல்யூ 3. So அப்ப 7 into 3 friends நமக்கு 21 is our answer.
இப்ப இதுவே பெரிய சம்ஸா இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப இங்க பாருங்க. சோ இப்ப நம்ம ஈக்குவேஷன் 2 சைடும் ஸ்கொயர் பண்ண போறோம். சோ அப்ப நம்மளுக்கு a plus b whole square equal to 10 ஸ்கொயர். இப்ப ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab 10 ஸ்கொயர் வந்து நமக்கு 100. இங்க நமக்கு a ஸ்கொயர் plus b ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்திருக்காங்களா? 58 அப்படின்னு. சோ இப்ப அந்த வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? சோ 58 plus 2ab equal to 100. இப்ப இந்த 58 ஈக்குவேஷன் அந்த சைடு போச்சுன்னா மைனஸா, சோ அப்ப 2ab is equal to 100 minus 58. ஃப்ரெண்ட்ஸ் இத சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 2ab equal to 42 வருவாங்க. அப்ப ab யோட வேல்யூ 42 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ் இத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 21 வருவாங்க. சோ ஆப்ஷன் D is our answer. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். If 4x square plus y square equal to 40 and xy equal to 6, find the positive value of 2x plus y. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இங்க பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் 2x plus yன்றாங்க. சோ இப்போ என்ன பண்ணனும்னா 2x plus y. இத ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? நார்மல் a plus b whole square ஃபார்முலா. சோ a ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் plus இங்க b ஸ்கொயர்னா y ஸ்கொயர் plus 2ab 2 into 2x into y. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு 4x plus y ஸ்கொயருக்கு 14 கொடுத்திருக்காங்களா? சோ அதெல்லாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ 4x plus y ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 40. சோ இங்க 40 plus 2 into 2 4. 4xy இருக்கா? xy ஓட வேல்யூ எவ்வளவு? 6. அப்ப 4 into 6 நமக்கு 24 ஆ? ஃப்ரெண்ட்ஸ் இங்க 2x plus y whole square equal to 64. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு 2x plus y தான் தேவை. அப்ப ரெண்டு சைடு ரூட் எடுத்துறலாமா? ஓகே, ரூட் எடுத்தா வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா ரெண்டு சைடுமே. சோ அப்ப 2x plus y ரூட் 64னா நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 8 கிடைப்பாங்க. இதுதான் நம்மளோட ஆன்சர். பட் இங்க கொஸ்டின்ல பாருங்க, ஃபைண்ட் த பாசிட்டிவ் வேல்யூ. சோ அப்ப எது பாசிட்டிவ் இங்க? பிளஸ் 8. சோ அப்ப ஆப்ஷன் A is our answer. நெக்ஸ்ட் சம். 2a plus 3b equal to 10, ab equal to 3. Find the value of 4a square plus 9b square. ஃப்ரெண்ட்ஸ் இங்க நமக்கு ஸ்கொயர்ஸ்ல இருக்காங்க. சோ அப்ப நம்ம டைரக்டா இந்த ஸ்கொயர் பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ இப்போ இந்த சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஸ்கொயர் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? So a plus b whole square formula. So a square na 4a square plus 9b square plus 2ab 2 into 2a plus 3b equal to 10 square வந்து நமக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 2 2s are 4 4 3s are 12 12ab ன்னு இருக்காங்க. சோ அப்ப நமக்கு 12 into 336 வருவாங்க. So ஃபைனலா 4a square plus 9b square plus 36 is equal to 100. இந்த 36 ஈக்குவேஷன் அந்த சைடு போச்சுன்னா மைனஸா மாறிடுமா? சோ அப்ப 100 minus 36 நமக்கு 64 வருவாங்க. ஆப்ஷன் C is our answer. Next sum. If a plus 1 by a equal to 6, then the value of 3 by 4 into a square plus 1 by a square. ஃப்ரெண்ட்ஸ் இங்க நார்மலா கொஸ்டின்ல இந்த இடத்துல a square plus 1 by a square இருக்கா? அப்ப நாம இங்க ஸ்கொயர் வரணும், நம்ம என்ன பண்ணோம்? ஈக்குவேஷன் இங்கேயும் ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணா நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லையா? சோ அப்ப ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றோம். So a plus b whole square formula. So a square plus b square plus 2 into 2ab 2 into a into 1 by a equal to 6 square value 36 friends. இந்த a cancel ஆயிடும். இப்போ இந்த plus 2 ஈக்குவேஷன் அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் தான். சோ நம்ம இப்போ ஃபைனலா எப்படி எழுதலாம்? a square plus 1 by a square equal to 36 minus 2 ஓட வேல்யூ 34 னு சொல்லலாமா? ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். இப்போ இந்த வேல்யூ எடுத்து நம்ம அங்க புட் பண்ணி சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர். சோ 3 by 4. சோ நமக்கு a square plus 1 by a square இருக்கிற இடத்துல 34. சோ இப்போ நம்ம இத 2 ஆல கேன்சல் பண்ணா 17 டைம்ஸ். இத 2 ஆல கேன்சல் பண்ணா 2. 3 into 17 நமக்கு 51 by 2 னு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இத டிவைட் பண்ணா நமக்கு 25.5. ஆப்ஷன் C is our answer. Next sum. 2x plus 5y equal to 15 and xy equal to 6. Then the value of 4x square plus 25y square is. ஃப்ரெண்ட்ஸ் இத நார்மலா ஸ்கொயர் பண்ணவே நமக்கு ஆன்சர் வந்துருமா? ஓகே, அகைன் இப்போ a plus b whole square formula.
So 4x square plus 25y square plus 2ab. 2 into 2, 4. 4 5s are 20. 20xy வரும். 20xy equal to 15 square வந்து நமக்கு 225. Friends, இங்க xy இருக்கிறதுல நம்ம இங்க 6 போட்டுக்கலாமா? So அப்ப 20 into 6 நமக்கு 120 வரும். So 20 xy இருக்கிறதுல 6 போட்டா 120. இந்த plus 120 ஈக்குவேஷன் அந்த சைட் போச்சுன்னா மைனஸா. ஸோ நம்மளுக்கு 220 225 மைனஸ் 120 யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸோ 5 0 105 வரும். ஸோ ஃபைனல் 4x square plus 25y square னா 105 is our answer. Option A. Next sum. If 3x minus 3y equal to 5, find the value of y square plus 1 by y square. Friends, இங்க பாருங்களேன். இப்ப y க்கு கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க 1. ஆனா இங்க y யோட கோஎஃபிஷியன்ட் வந்து பாத்தீங்கன்னா 3. சோ அப்ப நம்மளுக்கு 1 இருந்தா தான் நமக்கு இந்த ஃபார்மட் கொண்டு வர முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடுலயும் நம்ம 3 ஆல டிவைட் பண்ணலாம். சோ லெஃப்ட் சைடுல 3 ஆல டிவைட் பண்ணா நம்ம ரைட் சைடுலயும் 3 ஆல டிவைட் பண்ணணுமா? ஓகே. சோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 3y divided by y minus 3 by y. அப்ப இந்த இடத்துல இங்க ஒரு 3 வரும். சோ ஈக்குவல் டு 5 divided by 3. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 அந்த 3 கேன்சல் ஆயிடும். இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம y minus 1 by y ன்னு வந்துருவாங்களா? ஓகே. y minus 1 by y is equal to 5 by 3. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ y யோட கோஎஃபிஷியன்ட் 1 தான், இங்கேயும் y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். சோ இப்போ நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணா நமக்கு ஆன்சர். So a minus b whole square formula. So அப்ப நம்மளுக்கு a square plus b square minus 2ab. So இந்த y 1 by y cancel ஆயிடுவாங்களா? So 2 into y into 1 by y is equal to 5 square வந்து 25, 3 square வந்து 9. Friends, இப்போ இந்த y cancel ஆயிடும். Minus 2 இருக்காங்க. Minus 2 equation அந்த side போச்சுன்னா plus 2. Friends, அப்ப நம்மளுக்கு equal to 25 divided by 9 plus 2. So நமக்கு LCM எடுத்தா LCM வந்து 9. So 18, 25 plus 18 நமக்கு 43 by 9 is our final answer. Next sum. 5a plus 4 by a minus 2 equal to 13 and a greater than 0. What is the value of 25a square plus 16a square? Friends, இது நார்மலா a plus b whole square ஃபார்ம்ல இருக்காங்களா? ஆனா இங்க கொஸ்டின்ல பாருங்க -2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்காங்க. இப்போ இந்த -2 ஈக்குவேஷன் அந்த சைடு போச்சுன்னா பிளஸ்ஸா. சோ இது இப்போ எப்படி எழுதலாம்? 5a plus 4 by a equal to 13 plus 2. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 15 வருவாங்க. இப்போ நார்மலா ஸ்கொயர் பண்ணாவே நமக்கு ஆன்சர். சோ ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்றோம். a plus b whole square formula. So a square na இங்க 25a square plus b square 16 a square plus 2 into a 2 into 5a into ab 4a is equal to இங்க 15 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 225 வருமா? சோ இப்போ இந்த a cancel. So 2 5s are 10. 10 into 4 40. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 40 ஈக்குவேஷன் அந்த சைடு போச்சுன்னா -40. ஃப்ரெண்ட்ஸ், இதை சால்வ் பண்ணா நமக்கு 5 8 185 வரும். ஆப்ஷன் C is our answer. Next sum. Simplify the expression c plus d whole square minus c minus d whole square. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயே ஃபார்முலா பார்த்தோமா? ஸோ இப்போ இது எது மாதிரி இருக்காங்க? a plus b whole square minus a minus b whole square. ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 4ab ன்னு வருமா? சேம் அதே ஃபார்முலா தான். இந்த இடத்துல 4 a க்கு பதிலா c இருக்காங்க, b க்கு பதிலா d இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் A is our answer. Next sum. Simplify the given expression. 1 minus 2x whole square minus 1 plus 2x whole square. Friends, இப்போ போன சம்ல நம்ம என்ன பார்த்தோம்? a plus b whole square minus a minus b whole square is equal to 4ab அப்படின்னு பார்த்தோமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆனா இந்த இடத்துல பாருங்க, இங்க மைனஸ் வந்து முன்னாடி இருக்காங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த மொத்த ஈக்குவேஷனையும் மைனஸால மல்டிபிள் பண்ணலாமா? மைனஸால மல்டிபிள் பண்ணா சோ இப்போ எப்படி எழுதுன்னு பாருங்க. சோ மைனஸ் a plus b whole square plus a minus b whole square
ஈக்குவல் டு மைனஸ் 4 ஏபின்னு வருதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடலாம். பிளஸ் எப்பயுமே முன்னாடி எழுதுவோம்ல, ஸோ அது மாதிரி. ஸோ அப்போ நம்மளுக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 ஏபி தான் நம்மளோட ஃபைனல் ஃபார்முலா. இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ இங்க பாருங்க a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ இங்கேயும் ஸ்டார்டிங்ல a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு, மைனஸ் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் மைனஸ் 4 இன்டூ, ஸோ இங்க ஏங்கிறது 1, பிங்கிறது 2x. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா 4 1s are 4, 4 2s are நமக்கு மைனஸ் 8x வரும். ஆப்ஷன் A is our answer. Next sum. If 2a plus 3b equal to 14 and 2a minus 3b equal to 10, then find the value of ab. Friends, இங்க நமக்கு ab ன்னு இருக்கு. அப்ப ab னா நமக்கு என்ன ஃபார்முலா? a plus b whole square minus a minus b whole square is equal to 4ab. இதான நம்மளோட ஃபார்முலா. ஓகே, இப்போ இங்க a இருக்க இடத்துல யார் இருக்கா? 4. a இருக்க இடத்துல நமக்கு 2a இருக்காங்க. சோ அப்ப நமக்கு 2a, b இருக்க இடத்துல 3b. ஃப்ரெண்ட்ஸ் இதை மல்டிபிள் பண்ணா 4 2s are 8, 8 3s are நமக்கு 24 ab வராங்க. சரி, இப்போ அப்படியே இப்போ நம்ம இந்த சைடு வரோம். சோ நமக்கு இப்போ இதை ஸ்கொயர் பண்ணா இதுக்கு ஈக்குவல் வேல்யூ யாரு? நமக்கு 14 ஸ்கொயரா? அப்ப நம்மளுக்கு a plus b ஹோல் ஸ்கொயர் இருக்கிறது நம்ம 14 ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணா போதும். சோ அப்ப நம்மளுக்கு 14 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர். ஸோ 14 ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணா நமக்கு 196, 10 ஸ்கொயர்னா நமக்கு 100. ஃப்ரெண்ட்ஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணா 96 இஸ் ஈக்குவல் டு 24 ஏபி வரும். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு 4 இஸ் அவர் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் சால்வ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் கிடையவே கிடையாது. நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு செம ஈஸியா இருக்கும். இப்போ நமக்கு ஏபின்னு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? a plus b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a minus b ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ ஸ்ட்ரைட்டாவே நம்ம இந்த 14 ஸ்கொயர் மைனஸ் 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ab எழுதிடணும். ஸோ 14 ஸ்கொயர்னா 196, 196 மைனஸ் 100, ஸோ 100 எந்த நம்பர் மைனஸ் பண்ண நம்ம ஈஸியாக எழுதிடலாமா? ஸோ அப்போ 96 இஸ் ஈக்குவல் டு 4ab. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மாதிரி சால்வ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். The term to be added to 121a square plus 64b square to make a perfect square. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த சம் பார்க்குறோம். ஸோ 121a square 64b square, அப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாதான் நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். ஸோ அப்போ இங்க 121a ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா என்ன வருவாங்க? 11a பிளஸ் 64b ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தா நமக்கு 8b. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த டேர்மை ஸ்கொயர் பண்றோம். ஸ்கொயர் பண்ண வரும் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a ஸ்கொயர்னா அப்போ நமக்கு 121a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னா 64b ஸ்கொயர் பிளஸ் 2ab. 2 இன்டூ a வந்து இங்க யாரு? 11a, b வந்து 8b. ஃப்ரெண்ட்ஸ் இதை மல்டிபிள் பண்ணா 2 இன்டூ 11 22, 22 இன்டூ 8 நமக்கு 176 ab வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப இங்க எந்த டேர்ம் மிஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 176 ab தான். அப்ப நமக்கு ஆப்ஷன் A is our answer. Next sum. If x square minus 15x plus 1 equal to 0, what is the value of x power 4 minus 223x square plus 6? Friends, நம்ம இங்க இந்த சம் லைட்டா யோசிக்கணும். இது பார்க்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. மறுபடியும் இது ஒரு ஸ்கொயர் பண்ண மாதிரி இருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்கொயர் பண்ற மாதிரி இருக்கு. நமக்கு இந்த சம்ல இருக்க ஒரே ஒரு க்ளூ என்னன்னா, இந்த 15 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன 225 வருமா? ஸோ அப்ப இந்த 223 இருக்கு. ஸோ நம்மளுக்கு பக்கத்துல தான் எங்கேயோ இருக்காங்க நம்ம ஆன்சர். ஸோ அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும். எப்படி? இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, இந்த மைனஸ் 15x ஈக்குவேஷன் அந்த சைடு கொண்டு போயிட்டா நமக்கு பிளஸ் 15x வருமா? இப்போ நாம இந்த ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்றோம். a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு a ஸ்கொயர்னா x பவர் 4 பிளஸ் b ஸ்கொயர்னா 1 பிளஸ் 2ab னா aங்கிறது 1, 2x ஸ்கொயர் வரும் இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் பண்ணா நமக்கு 225 x ஸ்கொயர் வருமா? டேபிள்ஸ் இதெல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த 225 ஈக்குவேஷன் இன்சைடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு மைனஸ்னு வருமா? ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்ம x பவர் 4 பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 225x ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன வரும்? x பவர் 4 மைனஸ் 223
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, பட் ஆனா இங்க கொஸ்டின் பாருங்களேன். கொஸ்டின்ல வந்து நமக்கு 6ன்னு இருக்காங்க. சோ அப்ப நாம கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியிருக்கு. கொஸ்டின்ல வந்து நமக்கு இங்க 6 இருக்காங்க. சோ அப்ப நமக்கு இங்க 6 வரணும்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6 வரணும்னா, நாம இந்த சைடு ஒரு 5 ஆட் பண்ணாதான் நமக்கு 6 வரும். 1 பிளஸ் 1 6. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 ஆட் பண்ணா நமக்கு ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணாதான் நமக்கு வேல்யூ வந்து சேஞ்ச் ஆக போறது இல்ல. ஓகே, சோ அப்ப நமக்கு 5 is our answer. ஆப்ஷன் பி. இங்க பாருங்க. ஃபைனலா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா x பவர் 4 மைனஸ் 223 x ஸ்கொயர் 1 பிளஸ் 5 நமக்கு 6 இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் 5 நமக்கு 5. ஸோ அப்போ 5 இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். இஃப் a plus b equal to 11 and ab equal to 35, then what is the value of a power 4 b power 4? ஃப்ரெண்ட்ஸ் இங்க a power 4 b power 4 அவ்வளவுதான் நமக்கு க்ளூ. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 டைம்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் a plus b ஹோல் ஸ்கொயர், இந்த சைடு ஸ்கொயர் பண்ணா நம்ம இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2 ab ஈக்குவல் டு 11 ஸ்கொயர்னா நமக்கு 121. ஸோ ab இருக்கிறதுல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 35 கொஸ்டின்லயே இருக்கு. ஸோ அப்போ நமக்கு 2 into 35 நமக்கு 70. 70 பிளஸ் 70 இருக்கு. பிளஸ் 70 ஈக்குவேஷன் சைட் போச்சுன்னா நமக்கு மைனஸா. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 121 மைனஸ் 70. ஃப்ரெண்ட்ஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 51 வருமா? இப்போ இங்க பாருங்க, வெறும் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயரோட வேல்யூ 51. ஆனா நம்ம கொஸ்டின் என்ன இங்க? a பவர் 4 b பவர் 4. சோ நம்ம என்ன பண்ணலாம்? மறுபடியும் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணுமா? ஓகே, சோ இங்கேயும் ரைட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணி தான் ஆகணும். சோ இப்போ a பவர் 4 பிளஸ் b பவர் 4 பிளஸ் 2 a ஸ்கொயர் b ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 51 ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணோம். உங்களுக்கு நான் ஸ்கொயர்ஸ்னு தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, 51 ஸ்கொயர்னா நமக்கு 2 6 0 1. ஓகே, இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். யாரை சப்ஸ்டியூட் பண்ணணும்? a ஸ்கொயர் b ஸ்கொயர். நமக்கு இங்க ab ஓட வேல்யூ வந்து 35 கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்ப a ஸ்கொயர் b ஸ்கொயர் வேணும்னா இந்த சைடு ஸ்கொயர் பண்ணா நம்ம இந்த சைடு ஸ்கொயர் பண்ணுமா? சோ நம்மளுக்கு a ஸ்கொயர் b ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 2 2 5. ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ட்ரிக்ஸ் தான், நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். சோ நம்மளுக்கு இங்க 2 into 1 2 2 இங்க 2a ஸ்கொயர் இருக்கு. அப்ப இங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணா இங்கேயும் 2 ஆல மல்டிபிள் பண்ணுமா? சோ நமக்கு 24 50 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நம்மளுக்கு இந்த டேர்ம் இருக்க இடத்துல 24 50. இந்த 24 50 ஈக்குவேஷன் சைட் போச்சுன்னா மைனஸா. அப்ப நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் a பவர் 4 பிளஸ் b பவர் 4 இஸ் ஈக்குவல் டு 2601 மைனஸ் 2450. ஃப்ரெண்ட்ஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணா 151 வரும். ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்ஸ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸி ஆயிடும். நெக்ஸ்ட் சம். If px plus qy equal to 1 and qx plus py equal to 2pq by p square plus q square, then x square plus y square into p square plus q square is. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இது சம் பார்க்க தான் பெருசா இருக்கு. இப்ப இங்கெல்லாம் ஸ்கொயர் டேர்ம் இருக்கனால நம்மளா ஸ்கொயர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாசிபிள் வந்து கம்மி தான், பட் டைம் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூ புட் பண்ணி பார்க்கலாமா? இந்த வேல்யூ புட்டிங்ல ஒரே ஒரு கான்செப்ட் தான், டினாமினேட்டர்ல நமக்கு 0 வரக்கூடாது. அப்ப இந்த ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் 0 பண்ணலாமா? சோ இப்ப நான் இங்க q வந்து நான் 0 பண்ணிக்கிறேன். ஓகே, q 0 ஆச்சுன்னா சோ இந்த டேர்ம் 0 ஆயிடுவாங்க. சோ நம்மளுக்கு 2pq, அப்ப மொத்தமா இந்த ஈக்குவேஷனே வந்து பாத்தீங்கன்னா 0 ஆயிடுவாங்க. ஓகேவா? இப்ப நம்ம இங்க பாருங்க, இந்த டேர்ம் qனா இங்கேயும் 0 ஆயிட்டாங்க. சோ நம்மளுக்கு இப்ப எப்படி ஃபைனலா இருக்கும்? px is equal to 1 ஒரு ஈக்குவேஷனு, இங்க q வந்து நமக்கு 0 ஆயிட்டாங்க. சோ அப்ப நம்மளுக்கு py is equal to இங்க 0. ஓகேவா? இப்ப நம்ம வேல்யூ மறுபடியும் ஒரு வேல்யூ புட் பண்றோம். இப்ப நமக்கு ஒரு வேல்யூ கிளியர். யாரு? q is equal to 0ங்கிற வேல்யூ வந்து கிளியர் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட், இப்ப நம்மளுக்கு pe x இருக்காங்க. சோ அப்ப நம்மளுக்கு எந்த வேல்யூ போட்டா 1 ஒரு ரைட் ஹேண்ட் சைடு? சோ நம்மளுக்கு p க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணி x க்கும் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணாதான் நமக்கு 1 into 1 வந்து நமக்கு 1 ன்னு வருவாங்க. ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு p க்கும் வேல்யூ 1 தான், x க்கும் வேல்யூ 1 தான், q க்கு 0. இப்ப நமக்கு மீதி யார் இருக்கா? y மட்டும் தான் மீதி இருக்காங்க. ஓகேவா? இப்ப நமக்கு p க்கு இந்த இடத்துல 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சோ 1 into y ஈக்குவல் டு 0. 1 into y னா y தான். சோ அப்ப y ஈக்குவல் டு 0வா? ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இப்ப எல்லாத்துக்குமே வேல்யூ கிடைச்சிட்டுமா?
ஓகே, இப்போ இதை எடுத்து நம்ம இங்க கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்றோம். எக்ஸோட வேல்யூ யாரு 1, 1 ஸ்கொயர்னா 1 தான், பிளஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 0 இன்டூ பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1 பிளஸ் கியூ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 0. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்மளுக்கு 1 இன்டூ 1 தானே இருக்காங்க. ஸோ 1 இன்டூ 1 நமக்கு 1 வரும். ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேல்யூ புட்டிங்னு சொல்லி நான் தனியா கான்செப்ட் நான் வந்து டீச் பண்றேன். இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்கொயர் இருக்கனால. இப்போ நெக்ஸ்ட் சம். given that a square plus ab equal to 24 and b square plus ab equal to 40, find ab. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்களேன், இங்க ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? a ஸ்கொயர் இருக்காங்க, b ஸ்கொயர் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஆட் பண்ணா வரும் ab. ஓகே, நமக்கு எந்த வேல்யூஸும் கொடுக்கல. ஸோ இது மாதிரி சம்ஸ் நம்ம பார்த்தோம்னா பெஸ்ட் மெத்தடு ஆப்ஷன்ஸை எடுத்து நம்ம புட் பண்ணி பார்க்குறோம். ஸோ எது கரெக்டா வருதோ அதான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு 3, பிக்கு 5. அப்போ சப்ஸ்டியூட் பண்றோம். a ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 9 பிளஸ் 3 இன்டூ 5 15. ஸோ பிளஸ் 15 ஈக்குவல் டு 24. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் 24 வராங்க, ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைட்லயும் 24 வராங்க. அப்போ நமக்கு எடுத்த வேல்யூ கரெக்ட். அதே வேல்யூ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ பி ஸ்கொயர்னா யாரு 25 பிளஸ் ஏபினா வேல்யூ எவ்வளோ 15. 5 இன்டூ 3 15 ஈக்குவல் டு 40. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க 40 ஈக்குவல் டு 40. ஸோ அப்போ நம்ம எடுத்த வேல்யூ கரெக்ட். பட் ஆப்ஷன்ஸ்ல பாருங்க போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மறுபடியும் சால்வ் பண்றோம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் எடுத்து புட் பண்றோம். -3 -3 ஹோல் ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர்னா நமக்கு 9 பிளஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ அப்போ -3 இன்டூ -5 நமக்கு பிளஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் தான் மாறிடும். ஸோ அப்போ 9 பிளஸ் 15 24 தான். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இப்போ இந்த ஈக்குவேஷன் வரும். -b ஸ்கொயர் பண்ணா ஓகே, நமக்கு பிளஸ் ஏபியோட வேல்யூ 15 நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, -b ஸ்கொயர் பண்ணா 25 25 பிளஸ் 15. ஸோ இந்த இடத்துலயும் 40. அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போ நமக்கு போத் ஏ அண்ட் பி ஆப்ஷன் டி தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். இஃப் a plus b equal to 4 and a power 4 plus b cube plus a cube plus b power 4 equal to 256, then find the value of 6ab. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு 4ab abக்கு வேல்யூ தெரியும். பட் ஆனா இங்க பாருங்களேன், a பவர் 4 b பவர் 3 a cube b பவர் 4. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கா? ஸோ அப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம், வேல்யூ புட்டிங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க a b இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்க யாரோ ஒரு டேர்முக்கு 0 போட்டோம்னா ஸோ என்ன வரும், a is equal to 4 வரும். ஸோ 0 போட்டா அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடுவாங்க. பிக்கு வந்து 0 ஆச்சுன்னா ஸோ அப்ப இங்கேயும் பிக்கு 0னா நமக்கு எல்லாமே 0. ஸோ அப்ப நமக்கு 0 நாட் ஈக்குவல் டு 256 தான். அப்ப நம்ம எடுத்த வேல்யூ தப்பு. ஸோ அது மாதிரி நம்ம வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம புட் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு எந்த வேல்யூ கரெக்டா வராங்களோ ஸோ அந்த வேல்யூ தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இப்ப பாருங்க, இப்ப a is equal to 2 போடுறேன். ஓகே, a is equal to 2, b க்கும் 2 போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4. ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சோ அப்ப நமக்கு இங்க என்ன அர்த்தம், ஏவும் ஈக்குவல் பியும் ஈக்குவல். இப்ப a பவர் 4, a பவர் 4னா நமக்கு 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ நமக்கு 4 டைம்ஸ் 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 16 வருமா. அகைன் b 2 டைம்ஸ் 2 இன்டூ 2 இன்டூ 2. ஸோ 3 டைம்ஸ் 2 மல்டிபிள் பண்ணா 2 கியூப்னா நமக்கு 8. ஸோ 16 இன்டூ 8 வந்து நமக்கு 128 பிளஸ். அதே மாதிரி தான் இங்க 2 கியூப் இருக்கு. 2 கியூப் வந்து 8. ஸோ 2 பவர் 4 வந்து 16. ஸோ அகைன் 8 இன்டூ 6 வந்து நமக்கு 128. ஸோ 128 1 பிளஸ் 128 நமக்கு 256. ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வெறும் 6ab தான். ஸோ அப்ப நமக்கு 6 இன்டூ ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 2. ஸோ அப்ப 6 4 24 வரும். ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இங்க பாருங்க, இது நம்ம இன்னும் கூட ஷார்ட்டா கூட நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம அல்ஜிப்ரா நம்ம வந்து பவர்ஸ் எப்படி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப a பவர் 4 இன்டூ a கியூப் அப்படின்னா என்ன வரும், a பவர் 7 வருமா. ஓகே, அப்ப நம்மளுக்கு 2 பவர் 7. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேல்யூஸ்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். 2 பவர் 7னா நமக்கு 128. ஸோ அப்ப நம்மளுக்கு a பவர் 4 b கியூப் இருக்க இடத்துல 128 சப்ஸ்டியூட் பண்ணணும். பிளஸ் பாருங்க, இதுவும் அதே தான், பவர்ஸ் ஆட் பண்ணா ரெண்டு பேருமே ஈக்குவலா. அப்ப நமக்கு இதுவும் பாத்தீங்கன்னா a பவர் 7 தானே இருப்பாங்க. ஸோ எகெயின் a பவர் 7னா 128. ஸோ 128 பிளஸ் 128 நம்ம 256 வருது. அப்ப கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட்.
ஸோ நம்ம அசியூம் பண்ண வேல்யூ வந்து கரெக்ட். ஸோ அப்போ 6AB யோட வேல்யூ வந்து 24. ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் இந்த சம்ம குயிக்கா சால்வ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.